Good afternoon dudes, this is Dinesh. இந்த டைம் நான் லாஸ்ட் இயரில் கேட்ட SBI Clerk Minds DI கொண்டு வந்திருக்கேன். இது மிஸ்ஸிங் டேபிள் DI. Study the table below and answer the following questions. Same data, some data is missing in the table. Table shows data regarding rupees 20 rupees notes received by 5 different banks during demonetization. 5 different bank என்னென்ன இருக்கு? PNB, SBI, Axis, BOI, BOB. Total number of notes received by banks, 20 rupees notes received by banks வந்து 15,000 rupees நோட் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ வேல்யூ என்ன வரும்? 1,50,000, 3 lakhs வரும். ஸோ இங்கே 9 lakhs இருக்குன்னா அப்போது 45,000. 10,000 நோட்ஸ்னா 10,000 வேல்யூ தான் கேட்குறாங்க. ஸோ இன்டூ 20, 1 lakh, 2 lakh. ஃபோர்த் ஒனுக்கு ரெண்டுமே கொடுக்கலையா? ஓகே. ஃபிஃப்த் ஒனுக்கு ரெண்டும் கொடுத்துட்டாங்க. நடுவில் இருக்க பாருங்க, percentage of notes on which 100% return is given, ratio of notes on which 50% return is to 80% return is given. இதில் வந்து கொஞ்சம் பர்சன்டேஜ் நோட்ஸுக்கு வந்து 100% பேங்க்ஸ் மக்களுக்கு திருப்பி கொடுத்துட்டாங்க. அப்புறம் இன்னும் சில பர்சன்டேஜ் நோட்ஸ் வந்து 50% ரிட்டர்ன் அண்ட் 80% ரிட்டர்னாக கொடுத்துட்டாங்க மக்களுக்கு சம் ரேஷியோஸில். அது சில மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்குது, சில வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் கொஷின்ஸ் வரும்போது பார்க்கலாம். அதான் இங்கே பாருங்கள், ரிட்டர்ன் இஸ் த அமௌண்ட் ஆஃப் நோட்ஸ் ரிட்டர்ன்டு பை பேங்க் டு இட்ஸ் கஸ்டமர்ஸ்க்கே திருப்பி ரிட்டர்ன் பண்ணுறது தான். தென் ஈச் பேங்க் ஹஸ் கிவன் மினிமம் ஆஃப் 50% ரிட்டர்ன் ஆன் ஆல் த நோட்ஸ் ரிசீவ்டு பை இட். ஸோ மினிமமே 50 தானா? ஸோ 100, 50, 80 இது மூணுலாம் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. First question போயிடலாம். If difference between notes on which 50% return is given and on which 80% return is given of Punjab National Bank is 1000, then find the number of notes on which 100% return is given by PNB is what percentage of total notes received by BOB. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 50% ரிட்டர்னும் 80% ரிட்டர்னும் 1000 rupees டிஃபரன்ஸ்னு சொல்லிட்டாங்க. Then find the number of notes on which 100% return is given is what percentage of total number of notes received by BOB. அது எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. 100% ரிட்டர்னில் கொடுத்த நோட்ஸு பிஓபியோட டோட்டல் நோட்ஸோட எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், பிஎன்பியோட இந்த டிஃப்ரென்ஸ் என்ன கொடுத்துருக்கான்? 2 ratio is equal to 1000. ஸோ 5 is equal to 2,500, 7 is equal to 3,500. ஸோ இது ரெண்டும் ப்ளஸ் பண்ணால் 6,000 நோட்ஸ் இதிலே போயிடுச்சு. ஸோ ரெஸ்ட் வந்து 9,000 நோட்ஸ் தான் 100% return is given. Then என்ன சொல்லியிருக்காங்க? is what percentage of BOB வந்து 24,000. So 9,000 divided by 24,000 into 100. 9,000 divided by 24,000 into 100. ஆனால் 37.5% வந்துடும் கரெக்டாக. Next second question பாருங்க. If the total number of notes on which BOI Bank of India gave 100% return and 50% return is 13,500 notes, then find the total amount received by Bank of India is how much more or less than the total amount received by Axis Bank. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, BOI Bank of Indiaவோட 100% ரிட்டர்ன் நோட்ஸும் 50% ரிட்டர்ன் நோட்ஸும் 13,500 நோட்ஸ்னு சொல்லிட்டாங்க. Then find the total amount received by BOI. டோட்டல் அமௌண்ட்னா இன்ட்டு 20 போடுவோம்ல, இன்ட்டு 20 வந்து அது ஆக்சிஸ் பேங்கோட எவ்வளோ அதிகமாக இல்லை கம்மியான்னு கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க, பிஓஐயோட 100% ரிட்டர்ன் வந்து 75%. தென் 100% ரிட்டர்ன் வந்து 75%. தென் 50% ப்ளஸ் 80% ரிட்டர்ன் வந்து 25% தான் இருக்கும். ஸோ 3:1 என்ன ரேஷியோவில் இருக்குது? 3:5 ரேஷியோவில் இருக்குது. 50% ப்ளஸ் 80%. ஸோ 1 is equal to 8, 3 is equal to 24. இந்த 8ல் 3 வந்து 50% ரிட்டர்ன், மீதி வந்து 5 வந்து 80% ரிட்டர்னா. ஸோ 24 ப்ளஸ் 3 27 is equal to 13,500 நோட்ஸ்னு சொல்லியிருந்தாங்க. Then 32 மொத்தமே கண்டுபிடிக்கணும். 32 is equal to 27 into 5 are 135. So 32 into 5 160 வரும். 160 வரும்.
16,000. 16,000 கண்டுபிடி 60,000 notes. So into 20, 1,60,000, 3,20,000 total value இது வந்து. So next Axis Bank வந்து 10,000 சொல்லிட்டாங்க. So 10 means into 20 means 2 lakhs வரும். So difference என்ன 1,20,000. 1,20,000. Next question போயிடலாம். If the total number of notes received by BOI is 40% less than the total number of notes received by SBI. அப்போ வந்து BOI வந்து 60% சொல்லலாம், SBI வந்து 100% சொல்லலாம். Find the average of 20 rupees notes received by all the 5 banks. All the 5 banks ஓட average கேட்குறாங்க. நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சிட்டோம். SBI வந்து 45K, ஏன்னா இங்கே 99 lakhs சொல்லியிருந்தாங்க, டிவைடட் பை 20, ஸோ 45,000 SBI கண்டுபிடிச்சிட்டோம். BOI என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இதோட 60%, இது வந்து 100%, இதோட 60% சொல்லியிருந்தாங்க. ஸோ 27,000 வரும். தென் இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணுங்க. 45 + 16 + 15 60, 70 70 97 97 + 24 97 24 121. So totala 1,21,000. Totala 1,21,000 divided by 5, because average என்ன கேக்குறாங்க. So 24,200. Next, if the percentage of notes on which 100% return is given by PNB, Punjab National Bank, is 50%, then find the amount earned by PNB in this transaction. PNB ஓட 100% return notes வந்து 50% சொல்லிட்டாங்க. So rest 50% வந்து 50% return plus 80% return தான் இருக்கும். Find the amount earned by PNB in this transaction. திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துட்றாங்கல்ல, ஸோ எவ்வளோ PNB அதில் ஏர்ன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. PNBயோட டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் பாருங்க 15,000. இதில் 100% மீன்ஸ் 7,500 நோட்ஸுக்கு வந்து திருப்பி அப்படியே கொடுத்துட்டாங்க மக்கள்கிட்டயே. ஸோ ரெஸ்ட் 7,500 நோட்ஸ் இருக்கு, 20 rupees நோட்ஸ். அதை வந்து 5 பாருங்க 5:7 ரேஷியோவில் இருக்கு. 50% ரிட்டர்ன் அண்ட் 80% ரிட்டர்ன். ஸோ 5:7 மீன்ஸ் நான் 12 எடுத்துக்கிட்டேன். 12 ratio is equal to 7,500 notes. So 5:7 ratio. 12 into 625 are 7,500. So 5 into 625. 7 into 625. So now around 3,125 notes. 4,375 notes. 7,500 notes la 3,125 notes 50 rupees 50% return. 4,375 notes வந்து 80% return. புரியுதா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த 3,125 நோட்ஸ்ல பாதி நோட்ஸ் அவங்களே வச்சுக்கிறாங்க. பஞ்சாப் நேஷனல் பேங்கே பாதி நோட்ஸ் வச்சுக்கிறாங்க, மீதி பாதி நோட்ஸை தான் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. அந்த 50% ரிட்டர்னும். ஸோ 2 divided by 2, ஏன்னா பாதி நோட்ஸ் அவங்களே வச்சுக்கிறாங்க. நமக்கு சேவிங்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் இந்த கொஸ்டினில். into 20, பிகாஸ் டினாமினேஷன் 20 rupees நோட்ஸில். ஸோ இன்டூ 10 என்ன பண்ணலாம். ஸோ 31,250. 50% ரிட்டர்னில் மட்டும் 31,250 rupees நம்ம சேவிங்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 4,375 நோட்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க 4,375 நோட்ஸ் இருக்கு 80% ரிட்டர்னில். ஸோ 80% ரிட்டர்ன் பண்ணிட்டாங்கன்னா மீதி 20% அவங்க கிட்டே வச்சுக்கிறாங்க. ஸோ டிவைடட் பை 5 into 20. 4. ஸோ என்ன வரும், 4,375, 8,600, 8,750, 16,000, 17,500. ஸோ இதில் அவங்க சம்பாரிச்சது வந்து 17,500 rupees சம்பாரிச்சிட்டாங்க. இது ரெண்டுமே சேவிங்ஸ். 48,750. 48,750. இது SBI கிளர்க் மெயின்ஸில் கேட்ட கொஸ்டின் 2019.